Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க. 2 நாள் நாங்கள் வீடியோ போடலை, டிலே ஆகி போச்சு. 2 நாளைக்குள்ள புது செருப்பை நாய் கடிச்சு வைக்கிற மாதிரி என்னென்னலாம் நடந்திருக்கு. நம்ம பார்த்திபன் சார் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு போல, குந்தவை அப்படிங்கிற டாப்பிக்கை வச்சு த்ரிஷாவை பற்றி. அதுக்கு த்ரிஷா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, மைக்கில் எது பேசினாலும் அறிவாளியா முட்டாள்தனமாக இருக்குது உங்கள் பேச்சு அப்படிங்கிற மாதிரி இதை போட்டிருக்காங்க போல. சரி, அதுக்கு ஒரு பார்த்திபன் சார் சைடில் இருந்து ஒரு மன்னிப்பு இது வரும்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஆனால் சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்ட மாதிரி அவங்க ஒரு இது போட, சும்மா குந்தவை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பற்றி பேசினவர் டீட்டெயிலாக இறங்கி சொல்லிட்டு இல்லை, மிஸ்டர் விஜய், மிஸ் த்ரிஷா, த்ரிஷாக்கு 40 வயசான பெண்மணிக்கு அறிவு இல்லையா அப்படின்ட்டு சும்மா ஒரு குந்தவைன்னு ஒரு டயலாக சொல்லிட்டு போன மனுஷனை பிடிச்சி வா பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுன்னு அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருல்ல, அதுல பேசி அவர் வீழ்ச்சி வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. நான் யோசிக்கிறேன், என்ன சார் 2 டேஸுக்குள்ள என்ன நடக்குது? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். பார்த்திபன் சாரோட ஸ்பீச்சை போய் பார்த்தீங்கன்னா அது புரியறதுக்கு கமல் சாருக்கு மட்டும்தான் முடியும். அது அப்படிதான் இருக்கு. அதனால நான் அதை கேட்காம ராகேஷ் அண்ட் ஜெனி அதை ஷார்ட் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவார்ல, அதை கேட்கலான்னு வந்திருக்கேன். விஜய் த்ரிஷா ரீசன்ட் இஷ்யூ வெர்சஸ் பார்த்திபன் ஸ்பீச் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி. பார்த்திபன் சார் எங்கே இருந்தாருங்கிறது சும்மா குறுக்கால வந்து ஐயோ ஐயோ ஏம்மா த்ரிஷா மேடம், நீங்களாவது எலெக்ஷன் முடிற வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருங்கல. யார் வேணாலும் ஏதாவது பேசிட்டு போட்டோம், எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் கேஸ் கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் முடிற வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருவேம்மா. இது ஒரு ஷார்ட் 10 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். அண்ணே அண்ணே எவ்வளோ தானே நாங்களும் முட்டு கொடுக்கறது. சரி, இதை கண்டுக்காம விட்டா நாளடைவில் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தா அது எப்படி கண்டுக்காம உங்களை போக விட முடியும்? திருப்புங்கடா கேமராவை அப்படின்னு எல்லாரோட ஃபோக்கஸும் உங்க மேலேயே திரும்புற மாதிரி குந்தவையை கூப்பிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. இதுல இந்த மேட்சிங்கா போட்டது தான் பல பிரச்சனை உண்டாச்சு பல பேர். என்ன கண்டாது இது? கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி தெரியுற? யார் யாது? அத்தை அத்தை அத்தையா? உனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு அத்தை? எனக்கு இல்லையா, உனக்கு அத்தை. அந்த அம்மாவும் ஜாலியா பக்கத்துல நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இருப்பினும் இதுக்கு மேல என்ன டீடைலிங் வேணும்? ஒரு பக்கம் ஒய்ஃப் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க, விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்க அவங்களோட தான் இருக்கீங்கன்றாங்க, எங்களை கண்டுக்கவே மாட்டீங்கன்னு சொல்றாங்க. பேருக்கு தான் பேப்பர் ஒய்ஃபா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லன்னு சொல்றது கூட அவசியம் கிடையாது. ஆனா ஆமா அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன த்ரிஷாவும் நானும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா? சரி அப்படின்னே வச்சுக்கங்க. இதுக்கு மேல எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. என்னை பத்தி எவ்வளவு பேசணுமோ பேசிக்கங்க, ஆனா இப்பவே பேசிக்கங்க. பேசி உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் மத்த டாபிக் வந்துச்சுன்னா இந்த டாபிக்கை மறந்துடுவீங்க. என்னையும் ஜெயம் ரவி கெனிஷா மாதிரி ஏத்துப்பீங்க. சோ டிவோர்ஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, என் மேல இருக்க களங்கத்தை கிளியர் பண்ண மாதிரியும் ஆச்சு. அப்படின்றதுதான் நம்ம தலைவர் பிளானா என்னன்னு தெரியல. அந்த பிளான் அவங்கள்ட்டயும் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் ட்வீட் பண்றது நிறுத்துங்க சார். ஏன்பா இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்போதான் ஒரு ட்வீட் போட்டேன். இல்ல எல்லா பொலிட்டிக்கல் டீமுக்கு நடுவுல ஏதாவது பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கான்னு தெரியல. இல்ல இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்களான்னு தெரியல. வெளியில இருந்து பாக்குற மக்களாகிய நமக்கு எது உண்மை எது பொய், யாரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க, அதாவது அரசியல்ல சொல்றேன். அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. யாரை நம்புறதுனே தெரியல தாசனா. சமீபத்துல விமென்ஸ் டேக்காக ஒரு மாநாடு நடந்துச்சு மகாபலிபுரத்துல. அதுல ஒரு சில வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறோம், ஒரு சில சலுகைகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்து ஹர்ட் ஆகிறத நான் பாக்குறேன், அதை பார்த்து நான் ஹர்ட் ஆகுறேன். நீங்க அதெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அவ்வளோலாம் ஒர்த்தே கிடையாது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனையில நான் பாத்துக்கிறேன், என்ன மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அப்படி ஒன்றும் பெருசா ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுக்காம தான் உள்ளான்னு நினைச்சோம். ஆனா மீடியா இருக்குன்னு தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போயிருக்கீங்க. அது எப்படி அதை பார்த்து மறுக்க முடியும்? இன்னொரு பக்கம் அவங்க யாராவது அவங்கள பத்தி அவதூறு சொல்லிட்டா உடனே என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு போஸ்டை மட்டும் போட்டு விட்டுறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு, மீடியால சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இல்ல மீடியா என்ன பத்தி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போஸ்ட் வருமானு வெயிட் பண்ணி மேலே கீழே பார்த்துட்டு இருந்தா அந்த மாதிரி பாத்துருக்காரு. இவர் பாத்துக்காரு. மத்தவங்க ஏதாவது சும்மா திரி அப்படி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ உங்க மேல ஒரு பெரிய அலிகேஷனே வைக்கிறாங்களே அப்படின்னா போஸ்ட் வருமானு பாத்தீங்க. ஆனா மேடம் என்ன சொன்னாங்க, நானே வரேன் அப்படின்ட்டு அவங்களே இறங்கி வந்தாங்க. உங்களுக்கு போஸ்ட் வேணுமா? போஸ்ட்டை விட இது எவ்வளவு பவர்ஃபுல்லான போதாதா? இந்த கலாட்டா ஃபங்க்ஷன்ல இந்த கலாட்டா பைப்பிள்ளைங்க பிளான் பண்ணி குந்தவை போட்டோவை போட்டு விட்டு இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அவரும் குந்தவை நீ வீட்லயே குந்தவை அப்படின்ட்டாரு.
அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே போய் சொல்லியிருக்காரு போல இருக்கு, ஐயா இதெல்லாம் தேவையில்லாது அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. அதனால கலாட்டா டீம்கிட்ட போய் இதை போடாதீங்க, கட் பண்ணி தூக்கிடுங்கன்னு சொல்லிருக்காரு. ஆனா ஏதோ ஒரு பயபுல வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி விட்டுருச்சு. அந்த மேட்ரு த்ரிஷா காதுக்கு போய் இந்த ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவர் பேசினது கண்டனத்துக்குரியது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு. இதை பார்த்து அவரும், நான் பெண்களை ரொம்ப மதிக்கிறவன், வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறவன், ஆனா எதர்ச்சியே ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், அது என் தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். ஆனா அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான். கடைசியில அம்மனி மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க. எப்படி அந்த வீடியோ அபிஷியலா கூட வரல, ஏதோ ஒரு சிறுவண்டி ஏதோ ஒரு மூலையில வீடியோ எடுத்து போட்டு விட்டுருக்கு. அரசல் புரசலா இவங்க காதுக்கு இது வந்திருக்கு. ஆனா அபிஷியலா ஆன் ஃபேஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க 1008 பேரு. அதுக்கே எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. உங்களை பத்தி என்னன்னு நினைச்சிட்டு இருந்தோம், கட்சியில இப்படி பண்ணிட்டீங்களே த்ரிஷா மேடம். சரி, அதை பத்தி பின்னாடி பேசுவோம். இப்ப சமீப காலத்துல பார்த்தா டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்ப கேஷுவலா போயிடுச்சு. ரொம்ப பின்னாடி எல்லாம் போத்தாவல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படின்னு பிடிக்காமலே எல்லாரும் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சிலர் 2-3 கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்காமலே கடைசி வரைக்கும். சரியா சொல்லி தொலையா. ஆனா பெரும்பாலான மக்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்போ பிடிக்கலையா போயிட்டே இரு, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேஷுவலா தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. இது சினி இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு, நான் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா நம்மளோட கலாச்சாரம் சீரழிஞ்சு தான் போகும். அது எப்படியோ போய் தொலையுது, நம்ம செட் பண்ணது தானே கலாச்சாரம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஒருவேளை இப்ப நடக்கிறதே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருந்து ஆரம்பிச்சு ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அப்புறம் உண்மையான பாசம்னா என்ன, கேரிங்னா என்ன, லவ்னா என்னன்றதுக்கான அர்த்தமே மாறிடும். இதை நான் விஜய்க்கு அகைன்ஸ்டாவோ இல்ல யாருக்கும் சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. இப்ப எல்லாருக்கும் நடுவுல பேச்சு பொருளா இருக்கிறது விஜய் and அவரோட மனைவி. அப்போ மத்தவங்க எல்லாம் யோக்கியமா அப்படின்னு கேட்டா அவங்க லைஃப்லயும் போய் குச்ச விட்டு ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு உண்மையா வெளில வரும். யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லல, அண்ட் பொதுவாகவும் சொல்லல. குறிப்பிட்டுக்கும் இந்த பொதுவுக்கும் நடுவுல ஒரு சிலரை சொல்றேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய டெசிஷன் எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணையும் நமக்கு பிறந்த குழந்தையும் யோசிச்சு நமக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி அமையும், நம்ம எடுக்கிற இந்த முடிவை அவங்களோட லைஃபை எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற அதெல்லாம் சரிதான். அதுல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் உண்மையான பிரச்சனை என்னவோ. உள்ள என்னன்னு தெரியாது, உள்ள என்ன நமக்கு தெரியாதுல்ல. ஜட்ஜ் பண்ணி வாழலாம். ஏன் சார் இவருக்கு வேற வேலை இல்லையா அப்படிலாம் கேட்கலாம். அது நீங்க சொல்றது சரிதான். இப்படியே டிவோர்ஸ்னு போனா அப்புறம் என்ன ஆகுறதுன்ட்டு. அங்க உள்ள உண்மையான என்ன பிரச்சனையா, உண்மையிலே யாரு பிரச்சனையா தெரியாது. இவரே பிரச்சனையா கூட இருக்கலாம், அவங்க பிரச்சனையா கூட இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. அதனால டிவோர்ஸ்லாம் பண்ணவே கூடாதுங்க. அது என்னங்க அது, சும்மா டிவோர்ஸ் பண்றதா அப்படின்னு சும்மாவும் பண்ணக்கூடாது. பண்ணாமலும் அதுலயே அது தப்புன்னு தெரிஞ்சும் அது பண்ண முடியாதுங்க. நம்ம இதுலயே தான் சாக்கடையில தான் இருக்கணும்ட்டு இருக்கவும் முடியாதுல்ல. இப்ப நான் உடனே சாக்கடைன்னு அவங்கள சொல்றேன் இவங்கள சொல்றியான்னு சொல்லாதீங்க. நான் சும்மா பொதுவா சொன்னேன். இதெல்லாம் லாங் டர்மா யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க தோணுமா? இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல பார்ப்போம். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஆண் பொண்ணையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு போறாருன்னு வச்சுப்போம். அவர் அங்க ஹாப்பியா இருப்பாரு, அந்த பொண்ணுங்க ஹாப்பியா இருக்கான்றது அவருக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்டாட்டி தன்னோட புருஷனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போனா இந்த சொசைட்டி அந்த பொண்ணுங்களை என்னென்ன பேசும்? இப்போ அந்த புருஷன் எடுத்த மாதிரி போல்டான டெசிஷன் அந்த பொண்ணால அவ்வளவு ஈஸியா எடுத்துட முடியுமா? எடுத்தவங்களும் ஒரு சிலர் இருக்கதான் செய்யறாங்க. இருந்தாலும் பெரும்பான்மையா இது யாரு பண்றது அப்படின்னு பார்த்தா ஆண்களாகிய நம்ம தான். ஆம்பளமாமா எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இப்ப இவர் அக்யூஸ் பண்ணி நிறைய பேர் இன்டர்நெட்ல போட்டுட்டு இருக்காங்கல்ல, இப்படி பண்ணிருக்கூடாது அப்படி பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லி. அவங்களாம் மட்டும் யோக்கியமா? அவங்களோட பர்சனல் லைஃப்ல அது எதுவுமே பண்ணலையா? அப்படி நான் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அவர் லைஃப்குள்ள சிஐடி விசாரணை பண்ணி நீ என்னென்ன பண்ணிருக்க அப்படின்னு நோன்னா அப்ப தெரியும் அவன் யோக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி. நீ இவ்வளவு பேசினியே, என்ன நீ அதை விட மோசமா பண்ணி மற்றவங்க தப்பு பண்ணா நமக்கு அதுல இது சரியான தப்புங்க, சட்டத்துக்கு புறம்பான செயல், நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரான செயல்லாம் பண்ணிக்கிட்டு என்னங்க அப்படி பேசலாம். நம்மளும் பேசுவோம். சேம் ப்ராப்ளம் நமக்கு வரும்போது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சிருவோம். சட்டமாவது கலாச்சாரமாவது இருக்கும், எனக்கு அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரணுங்க அப்படின்ட்டு அந்த பிரச்சனை நமக்கு வரும்போது அப்ப நம்ம பேசுறது சிந்திக்கிறதெல்லாம் சரியா இருக்கும். அப்ப நமக்கு அட்வைஸ் பண்ண வருவாங்கல்ல, அவங்கள பார்த்தா மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல தோணும். ஸோ 2 பக்கம் இருந்து யோசிச்சு பார்ப்போமே.
மாட்டி வச்சிருக்க, இதை உடனே சொல்லுவாங்க, வச்சுட்டு முட்டு நல்லா இருக்கு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு கேட்க தோணும். சோ இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு யாரும் இங்க சொல்ற முடியாது. இப்போதைக்கு அப்ரப்டா இவர் மாட்டிக்கிட்டாரு, அதனால இதுக்கு மேல மறைச்ச ஒரு யூஸும் கிடையாது. கூப்பிட்டு போயிட வேண்டியதுதான், மக்களுக்கு கிளியர் பண்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்றது தெரியல. என்னதான் இருந்தாலும் இவரோட ரசிகர்கள் இவரோட ஃபாலோவர்ஸ் இவரை நம்பினாங்க, பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அது உண்மைதான், அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, வர்த்தே இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னது நான் உட்பட என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கு, ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சதில்ல. பட் இன்னொரு பக்கம் இன்னாருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, இன்னாருக்கு குழந்தையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம் ஒரு கல்யாணம் ஆன ஆண் இன்னொரு பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணாலும், பிடிக்கிற மாதிரி மயக்கி பேசியிருந்தாலும், இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதையும் மறைச்சிருந்தாலும், ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணணும், உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்க பாவம் எனக்கு வேணாம், யாரோட குடும்பத்தையும் கெடுத்த பாவமும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா பண்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பாக்குறப்போ அவங்க மேலேயும் கோவம் வருது. இப்போ ஒரு கல்யாணம் ஆகிட்டு இவங்களுக்கு இது வரக்கூடாதான்னு கேட்டால் ஃபுல்லாக டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தால் கூட பிரச்சனை அது அதை இப்போ நம்ம முட்டு கொடுக்கலான்னு போனால் அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம மூஞ்சில் சாணி அடிக்கிறாங்க. இல்லைங்க அது இப்படி அப்படின்னா சரிப்பா, அது தப்பு இல்லைன்னே வச்சுக்குவோம். இன்னும் டிவோர்ஸ் ஃபுல்லாக ஆகலை, பேச்சுவார்த்தை தானே போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே என்னம்மா மெச்சிங் சட்டையை போட்டு வெளியே வந்திருக்கீங்கன்னு கேட்டால் நமக்கு அதுக்கு பதில் சொல்லவும் தெரியல. அது ஒன்று ஃபுல்லாக டிவோர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க முடியாது. அது எலெக்ஷன் டைம் வேற. இப்ப பார்த்திபன் மாதிரி ஒரு சிலர் ஒரு வார்த்தைக்கு மட்டுமே அகைன்ஸ்டா இவங்க பேசுறாங்க, கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ இத்தனை பேர் த்ரிஷாவை கேள்வி கேட்கறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் கேட்டா லா என்ன சொல்லுது, பிடிச்சவங்களோட இருக்கலாம், அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் மேஜரா இருந்தா போதும், எந்த ஒரு தப்பும் கிடையாது, யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு அதை கொண்டு வருவாங்க. ஆனா லா சொல்றது இருக்கட்டும், உங்க மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. I'm sorry. சரி, ஃபைனலி கமிங் டு மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பண்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஒன்னு, உண்மையா எனக்கு விஜயை பிடிக்கும், அதுக்காக அவரை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னா கிடையாது. ஒரு சினிமா பிரபலமா இவரை மாதிரி நிறைய பேரை பிடிக்கும். ஆனா அரசியல்ல இவர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா அதை இனிதான் பார்க்கணும். அண்ட் அரசியல் சினிமா இது ரெண்டுத்தையும் ஓரமா தூக்கி வச்சுட்டு பர்சனல் லைஃப்ல உனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா இவருன்னு கிடையாது, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இதான் நான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தன்னை காமிச்சிக்கிறப்போ இப்போ வரைக்கும் எந்த தப்பும் பார்க்கல. ஆனா நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யறப்போ, அது வெளிப்படையா ஆதாரமா தெரியறப்போ அவங்க இப்பேற்பட்ட ஒரு ஆள் கிடையவே கிடையாது அப்படின்னு நம்பிட்டு இருப்போம்ல, அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ அது கண்ணு முன்னாடியே பாக்குறப்போ அது ஒரு ஏமாற்றமா தானே நமக்கு இருக்கும். அந்த ஏமாற்றம் தான் இங்க. நான் பாட புஸ்தகத்தை படிச்சதோட உன்னை பத்தின நியூஸை தேடி படிச்சதான் ஜாஸ்தி. நான் பார்த்த தேவராஜ் வேற, கிடையாது. இதே கவலை ஜெயம் ரவி மேலையும் இருக்கு, ஜிவி பிரகாஷ் மேலையும் இருக்கு, தனுஷ் மேல இருக்கு, கமலஹாசன், பிரபுதேவா, பிரகாஷ் ராஜ், விஷ்ணு விஷால், இந்த மாதிரி நிறைய பேர் மேல. ஏன் செலக்டிவான செலிபிரிட்டிஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க எல்லாருமே தன்னோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா டிவோர்ஸ் பண்ணப்பட்ட தன்னோட மனைவி யாருமே, அதாவது இந்த லிஸ்ட்ல சொன்ன யாருமே இப்போ வரைக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல, தன்னோட குழந்தைங்களோட தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா டிவோர்ஸ் பண்ண அவங்க எல்லாருமே அபிஷியலா ஒரு பொண்ணோட கல்யாணமும் ஆயிருக்கு, அன்அபிஷியலா கல்யாணம் பண்ணாமலும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் இதுல லிஸ்ட்ல அமலா போல காட்டுறீங்க? அமலா போல கல்யாணமாயி குழந்தையும் பிறந்துச்சு இல்ல, அந்த லிஸ்ட்ல வந்ததால சொல்றேன் நான். இதெல்லாம் நியூஸாவோ இல்ல அவங்களே சொல்லியோ இல்ல ஒரு சில மீடியா மூலமா தான் நமக்கு தெரியுது. சோ அவங்க காட்டுறதை வச்சு தான் பேச முடியும். அதை தாண்டி அவங்க பர்சனல் குள்ள என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. என்னடா பர்சனல்? மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு சரி, இவ்வளவு சொல்ற, இதுக்கு பதில் சொல்லு. பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சாவ சொல்றியா? வெளில வந்து தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல விட்டுட்டு வெளியே வர்றது ஓகே. ஆனா இன்னொருத்திய பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக இவங்களை பிடிக்கலன்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்க மேல தப்பான அக்யூசேஷன்லாம் வச்சு அவங்களோட பேரை டேமேஜ் பண்றதுன்றது அந்த பொண்ணை மட்டும் பாதிக்காது, குழந்தைங்களையும் பாதிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மள ரோல் மாடலா ஒரு சிலர் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்மளே ஒரு தப்பான எடுத்துக்காட்டு ஆயிர மாட்டோம். சோ டிவோர்ஸ் இஸ் ஃபைன், ஆனா அதுக்கு உண்மையாவே ஒரு வேலிட் ரீசன் இருந்துச்சுன்னா 200% ஃபைன். முடிஞ்ச அளவுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி சரி பண்ண பாருங்க. உட்கார்ந்து நிம்மதியா பேசினாலே எல்லாமே சரியாயிடும். அப்பதான் என் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. சும்மா கம்முன்னு உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காதுப்பா. ஆனா அதெல்லாம் விட்டு இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, அடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வாழ்ந்தா கூட பரவாயில்ல. பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரோட வாழ்றப்போ திரும்பவும் பல வீடியோல நம்ம சொல்றது ஒண்ணுதான், அது அவங்க ரெண்டு பேரை பாதிக்குதோ இல்லையோ குழந்தைங்களை பாதிக்கும். சோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அரசியலுக்கானது கிடையாது, பட் இந்த டாபிக் விஜயை பத்தி அப்படின்றதுனால 3 விஷயம். ஒன்னு பொலிட்டிக்கல் வியூ, ஒன்னு பர்சனல் வியூ, தேர்டு ஆன் ஸ்கிரீன். ஆன் ஸ்கிரீன்ல ஹீரோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பொலிட்டிக்கலி இவர் எப்படி அப்படின்றது இனிதான் பார்க்கணும். பட் பர்சனல் லைஃப்ல இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் அது ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை முடிஞ்சா சரி பண்ண பாருங்க. கடைசியா நீங்க சொன்னதுதான்,
நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். சரி, இந்த வீடியோ எத்தனை பேரை கஷ்டப்படுத்திருக்கோம், எத்தனை பேருக்கு நான் உண்மையா பேசணும்னு தோணிருக்கும், எத்தனை பேருக்கு நான் இந்த வீடியோவே பண்ணிருக்க கூடாதுன்னு தோணிருக்கும், இல்ல எத்தனை பேருக்கு நீயாவது இதை பேசினியே அப்படின்னு தோணிருக்கும்லாம் தெரியல. ஒருவேளை இதுல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நானும் மனுஷன் தான், கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நல்லா இருக்கும் வீடியோ. ஆனா திருப்பி அதான் சொல்றேனே, தளபதி விஜய்க்கா ஒரு மாதிரி கனவுமா இருக்கு. அதான் நம்ம என்னங்க இப்படி எல்லாமா நடக்காது இவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏத்துக்க முடியல. அதான் கிள்ளி பாத்துக்கிறேன், என்ன சார் நம்ப முடியாம இருக்கு. ஆனா வேற வழி இல்ல, அவரே நம்பிதான் ஆகலடா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் இதுல எதிர்பார்த்து வந்தது பார்த்திபன் சார் அதுக்கப்புறம் பேசியிருக்காருல்ல, அது டீட்டெயிலா வருமானு. பட் இதுல வரல. அவர் வெர்சஸ் பார்த்திபன் சார் இருந்தா டைட்டில் இருந்தது, அதை நம்பிதான் உள்ள வந்தேன். பார்த்தா அவர் ஒன்று பேசினாரு, அதுக்கு மன்னிப்பு கேட்டாருன்னு முடிச்சிட்டாரு. ஆனா அந்த மன்னிப்பு கூட சேர்த்து அவர் நிறைய பேசி வச்சிருக்காருல்ல. வேற யாராச்சும் சொன்னா வேற அது வரல. சரி பரவாயில்ல. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.